எங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைகிறது கஷ்டம். ஏன்னா என்ன காரணம் பாக்குறீங்க? காரணம்னு எடுத்துக்கிட்டாக்கா, இப்ப மக்கள் 108 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்சியோ இல்ல. அப்படி இருந்த 108 சீட்டு அவரை நம்பி கொடுத்துருக்காங்க போது, திடீர்னு நம்ம ஏற்கனவே இப்ப நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பை எலெக்ஷன் வரும்போது ஆளுங்கட்சி தான் வரும். அப்படி இருக்கும்போது இது ஆளுங்கட்சி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும், அதிகமா இருக்கும். திடீர்னு இவர் தோத்துட்டாருங்கிறதுக்காக இங்க நிக்க வச்சு இவரை ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு ஈகோ வேணா இருக்கலாம். பட் மக்கள் அந்த அளவுக்கு சிந்திப்பாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் திரும்ப வரும்ங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. விஜயா இருக்கட்டும், இப்ப ஆட்சியில் இருக்க விஜயா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், 2 பேருமே இப்ப ஸ்டாலின் இப்ப நல்லதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் அவர் நல்லதான், முன்னாடி எப்படி இருந்துச்சோ தெரியல, இப்போ கொஞ்சம் அவரோட திட்டங்கள்ல இருந்து நிறைய நல்லது நடந்திருக்கு. இப்ப விஜய் வந்ததுனால ஃபுல்லா அரசியலே ஒரு மாற்றம் கொடுத்துருச்சு அவர் சைடு. ஆனா கண்டிப்பா இன்னொரு தடவை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த எலெக்ஷன்ல ஸ்டாலினா இருக்கலாம் இல்ல விஜயா இருக்கலாம், யாராவது கண்டிப்பா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. விஜயோட ஸ்டாலினுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு வரதுக்கு, ஆட்சி பிடிக்கிறதுக்கு சார் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அது உறுதியா சொல்ல முடியாது. அது என்ன காரணம் சொல்ல முடியாது. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? காரணம்னா அது இடைத்தேர்தல், அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. மறுபடியும் ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள். ஏற்கனவே முன்னாடி ஜெனரல் எலெக்ஷன்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க. இப்போ இவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. மறுபடியும் எப்படி மாற்றி போடுவாங்களாங்கிறது டவுட்டு தான். அது அவங்களோட அவர் நிற்கிறாங்கிறது எனக்கு பார்க்க டவுட்டாக தான் இருக்குது. நிற்பாரான்னு டவுட் தான். அது உறுதியாக சொல்ல முடியாது ஜெயிப்பாருன்னு. மேபி இருக்கலாம், ஆனால் டவுட்டு தான். இது நம்ம கையில இல்ல, மக்களோட இதுதான். மக்கள் அதிருப்தியா இருந்தனால ஓட்டெல்லாம் மாறி விழுந்துச்சு. மேபி இப்போ இந்த 60 நாளுக்குள்ள மக்களுக்கு மனசு மாறுச்சுன்னா அவருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு அது நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஓட்டு ஃபேக்டர்ஸை எப்படினாலும் இருக்கும் ப்ரோ. ரிசல்ட் படி இடைத்தேர்தல் ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது. கண்டிப்பா அவருக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவரும் கம்பேர் பண்றப்ப ஏடிஎம்கே கம்பேர் பண்றப்ப டிஎம்கேல நிறைய அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இடைத்தேர்தல் என்ன கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. வெல்வார். ஏன்னா ஒரு பெரிய அரசியல்வாதி, அதனால அவர் வெல்லணும். தெரியலண்ணா, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரிதான் இருக்கு. திமுக இப்படி ஒரு தோல்வி அடையறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாக்குறீங்க? ஸோ அவங்க லீடர்ஷிப்னா அவரு மேல தலைமை சரியா இருக்கு. பட் கீழே இருக்கவங்கள அவங்க இன்னும் கொஞ்சம் டவுன் த லெவல் இறங்கி அவங்க கவனிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க என்னென்ன ஊழல் பண்றாங்க, ஸோ ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா டிஎம்கேவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.